தருமரின் நல்லாட்சியில் ஒரு பிராது வருகிறது. பூமியை விற்ற ஒருவன் அதில் கண்டெடுக்கப்பட்ட பதியில் விற்பனையாகிவிட்டதால் வாங்கியவனுக்கே சொந்தம் என்கிறான். வாங்கியவன் இல்லை, பூமியின் அடியில் உள்ளது விற்றவனுக்கு சொந்தம் என்கிறான். இந்த நல்ல குணங்களை பாராட்டி தீர்ப்பு நாளை என்கிறார் தருமர். மறுநாள் இருவரும் புதையல் எனக்குத்தான் என வாதாடுகின்றனர். இந்த மனமாற்றத்தை யோசித்த தருமர் கலியுகம் பிறந்துவிட்டதை உணர்கிறார். உடன் கண்ணனின் மறைவு செய்தியும் வருகிறது. இதை தாங்காத பஞ்சபாண்டவர்கள் வடக்கிருத்தல் முறைப்படி பிராணத்தியாகம் செய்ய ஐவருடன் திரௌபதியும் வடக்கு நோக்கி செல்கின்றனர். இறைவனின் அருளை நோக்கி, முக்தியை நோக்கி இவர்கள் செல்கின்றனர். இவர்கள் தெய்வ